ஆற்று வாழ்வியல் நிகழ்வில் நாம் பேசுவது மெய்யியல் அன்று எனும் பொருளில் ஐயா சிவகதிரவன் அவர்களின் கருத்து பகிர்வு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இது ஒரு வகுப்பு மாதிரி, ஒரு புரிதல் மாதிரி விஷயங்களை எடுத்துக்க வேண்டாம். நம்ம ஒரு கலந்துரையாடல் மாதிரி இந்த செய்தியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இந்த எழுப்புற வினாவே நம்ம செய்கிற வேலை என்ன என்பது பற்றிய வினாவா இருக்கு. நம்ம என்ன வேலை செய்கிறோம், என்ன பேசுகிறோம், எது குறித்து பேசுகிறோம், தொடர்ந்து உரை நிகழ்த்துறது அல்லது ஒரு கருத்து பகிர்வு அப்படின்னு தனியாக பேசுறது, இதெல்லாம் எந்த அடிப்படையில் நிகழ்வு அப்படிங்கிறது கூட இருக்கிற நண்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கு. உங்களில் பலரும் இது மருத்துவம் அப்படின்னு நினைக்கிறீங்க, வாழ்க்கை முறை நினைக்கிறீங்க, கல்வி, குழந்தைகள் நலம், அப்படி ஏதாவது சித்த மருத்துவத்திலிருந்து வர்ற குறிப்புகள், தத்துவ குறிப்புகள், மெய்யியல், பல கதைகள் இருக்கு. இன்னும் நகைச்சுவையானது என்னன்னா, ஆன்மீகம்னு இதை சேர்த்துக்கிறதும் நான் பார்க்குறேன். அதெல்லாம் முதல்ல விலகிக்கிறதுக்கு தான் அவங்கள்ட்ட நான் அந்த பொறுப்பு இருக்கு எனக்கு. நான் பேசுறது இதெல்லாம் இல்லை. அடிப்படையில் ஒரு மனிதன் ஆற்று வாழ்வியல் மையத்தின் வழியா ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய வேலை, நம்ம சொஸ்தம் மரபு நலக்கூடம், ஆற்று வாழ்வியல் மையம், இப்படி நம்முடைய செயல் அமைப்புகள் வழியா நம்ம இந்த சமூகத்தோட உறவாடுற கருத்து அல்லது செய்யக்கூடிய வேலை என்பது ஒரு நல்ல வாழ்வியலை நினைவுபடுத்துறது தான். வாழ்வியல் புதுசா கற்றுக் கொடுக்கறது கூட இல்லை. அடிப்படையில் ஒரு மனிதன் நலமா வாழ்வதற்குரிய வாழ்க்கை நெறிமுறைகளை நினைவுபடுத்துறது அப்படிங்கிறது தான். அப்படி ஒரு தேவை இருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் பார்க்கறது எல்லாமே உங்கள்கிட்ட தான் பார்க்குறேன். உங்களுக்கு நல்லா ஒழுங்காக வாழணும், இந்தந்த நேரங்களில் நீங்கள் சிரமப்படுறீங்க, இந்தந்த கருத்துக்களால் சிரமப்படுறீங்க, இந்தந்த வேலைகள்னால சிரமப்படுறீங்கன்னு நான் பல இடங்களில் பார்க்குறேன். அந்த நெருக்கடியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது வழிகாட்டணும் அல்லது அதை நெறிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதை பேசுகிறோம். அப்போது நம்ம பேசுறதுனுடைய அடிப்படை பொருள் என்பது வாழ்வியல் தான். வாழ்வியலை பேச வேண்டிய தேவை உங்கள்கிட்ட இருந்து தான் நான் அந்த தேவையை உள்வாங்கிக்கிறேன். இல்லை நீங்கள் எல்லாருமே அதை பற்றியான காட்சிகளை என்கிட்ட வெளிப்படுத்தலை அப்படின்னா வாழ்வியலை பற்றி பேசுறதுக்கு எனக்கும் ஒன்றும் இல்லை, அதை ஒன்றும் பேசும்படியான நெருக்கடியும் வராது. நெருக்கடி கூட இல்லை, அப்படி ஒரு தேவையே வராது. அடிப்படையில் என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள், என்னைய மதிப்பாக பார்க்குறவங்க, என் மீது அன்பு செலுத்துகிறவங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் செய்கிற வேலைகள் மீது மரியாதையாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த புரிதலை பகிர்ந்து கொள்வதன் வழியாக தான் அதெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க நெருக்கடியை, சிரமத்தை வெளிப்படுத்துறது வழியாக நான் அவங்களுக்கு திரும்ப இந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். அதனால தான் இது முதல்ல வகுப்பு மாதிரி நினைக்க வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா இது முதல்ல இந்த தெளிவு வேணும். வாழ்வியல் தான் நம்ம பேசுகிறோம். வாழ்வியல்னா என்ன அப்படின்னா அது முதல்ல பகிர்ந்துக்கணும். வாழ்வியல்ங்கிறது வாழ்வை இயல்பாக கொண்டு நடத்துறதுக்கு, வாழ்வை இயல்பாக வாழ்வதற்குரிய கருத்து. அது ஒரு மகிழ்ச்சியா, நிறைவா, ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். என்ன வார்த்தையில நீங்க சொன்னாலும்
போதும் அப்படிங்கிற ஒரு நிம்மதி நிறைந்த ஒரு நிலைய இன்னைக்கு நம்ம உடனடியா வாழ்வியலுக்குரிய அர்த்தமா வச்சுக்கலாம். அதை தாண்டி ஒட்டுமொத்தமா வாழ்வியல் என்பது ஒரு மனிதன் தன் வாழ்வினுடைய இயல்பை கற்றுக்கொள்வது, அந்த வாழ்க்கையினுடைய முறைகளை கற்றுக்கொள்வது. அதை நான் முதலே சொன்னேன், கற்றுக்கொள்வதுன்னு கூட சரி பொருத்தமான சொல் இல்லை. ஏன்னா மனிதர்களுக்கு அப்படி ஒரு பிறப்பிலேயே அவங்க கற்றுக்கொண்டுதான் வராங்க. நாம கொஞ்சம் நினைவூட்டி பேசிக்கலாம். நாம பேசுற போது சில பார்வைகள் நினைவூட்டி பேசிக்கலாம். அந்த வகையில வாழ்வினுடைய இயல்பான அம்சங்களை, வாழ்வினுடைய இயல்பான நெறிப்பாடுகளை நினைவுபடுத்திக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு பகுதி. இன்னும் அதை நல்லா சொல்லணும் அப்படின்னா, இயல்பா இருப்பதின் வழியாக வாழ்வினுடைய இன்பமான நிறைவான பகுதிகளை எழுதுவது, அதாவது எட்டுவது அப்படிங்கிறதுதான் நம்ம வாழ்வியல் குறித்து நம்ம பேசுறதுக்கான கருத்துக்கள். அப்போ நம்ம மனித இயல்பை குறித்து நீங்கெல்லாம் வச்சிருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற ஆக சிறந்த பகுதிகளை மேன்மைப்படுத்திக் கொள்ளணும், அதை இன்னும் நினைவுபடுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற தேவை இருக்கு. நான் வாழ்வியல் பற்றிய பேச்சுன்னு சொன்ன உடனே பெரும்பாலும் அது இயற்கை வாழ்வியல் அப்படின்னு ஒரு கதையை சமூகத்துல பேசுறோம். சமூகத்துல அப்படிதான் உழவுது. இயற்கை வாழ்வியல் இல்லை. இயற்கை வாழ்வியல் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இயற்கை வாழ்வியல், விவசாயம் சார்ந்த வாழ்வியல், அப்படி பல விதமான வாழ்வியல் இருக்கும். நீங்க பிறந்திருக்கிற நிலம், நீங்க பிறந்திருக்கிற ஊரு, நீங்க பேசுற மொழி, நீங்க வழிபடுற வழிபாட்டு முறை, நீங்க சார்ந்திருக்கிற பருவச்சூழல், இப்படி எந்த வகையான ஒரு உங்க புறச்சூழலுக்கும் உங்களுக்குமா இருக்கிற ஒரு உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவு தான் உங்க வாழ்வியலினுடைய அடிப்படை. அந்த உறவை நீங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுதான் இயல்பா வாழ்றது. ஏன்னா விவசாய வாழ்வியல், இயற்கை விவசாய வாழ்வியல் அப்படின்னு பேசுறத நான் கேட்கிறேன். அவர் கடல் பக்கத்துல வாழ்றவரா இருப்பாரு. அவருக்கு முட்டைக்கோஸ் எப்படி பயிரிடுறதுன்னு தேவையில்லை, தெரியாது. அவர் ஒரு மாநில எல்லையில பலவிதமான மொழி கலவையா பேசுற மொழி வளம் உள்ளவரா இருப்பாரு. அவரு இயற்கையா வாழ்றது அல்லது விவசாய முறை சார்ந்து வாழ்றது அப்படின்னா இப்படி இருக்கு. அப்போ அடிப்படையா நீங்க வாழ்க்கை முறை என்பது அல்லது வாழ்வியலை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது உங்களது நிலம் சார்ந்து, உங்களது மொழி சார்ந்து, உங்களது வழிபாட்டு முறை சார்ந்து, உங்களுடைய வாழ்க்கை முறை சார்ந்து ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு மனிதனாக பிறந்து இருக்கிற ஒரு புறச்சூழல் இருக்கும். அந்த புறச்சூழல்ல ஒரு மெய்யியல் கோட்பாடுகள் இருக்கும், அல்லது ஒரு இயல்பு நிலை இருக்கும். இதை பின்பற்றி நீங்க வாழணும் அப்படிங்கிறதுதான் நாம பேசுறதனுடைய ஒட்டுமொத்த நோக்கம். உங்களுடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்ற மாதிரி, முதல் தொல்காப்பியத்துல குறிப்பிடுறது மாதிரி, நிலமும் பொழுதும் முதன்மையான பொருள் வரிசை. நிலம்னா அவரு தொல்காப்பியத்துல விரிவா சொல்லுவாங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல், நீங்க படிச்சிருப்பீங்க பள்ளிக்கூடத்துல. அதே மாதிரி பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது. பெரும்பொழுதுனா வெயில் காலம், பனிக்காலம், காற்று காலம், இப்படி 6 பெரும்பொழுதாகவும், அப்புறம் சிறுபொழுதா அதிகாலை நேரம், நண்பகல் நேரம், பிற்பகல் நேரம் அப்படின்னு பிரிச்சுக்கிற. அது இன்னும் துல்லியமா சிறுபொழுதுகள் பெரும்பொழுதுகளையும் பிரிச்சு சொல்லுவாங்க. இந்த சிறுபொழுதும் பெரும்பொழுதும் நிலமும் இதுதான் உங்களுடைய முதல் சூழல். இந்த சூழல் தான் உங்களுடைய வாழ்க்கை முறைய இனிமையானதா வச்சுக்கிறதுக்கான வழிகாட்டும், அல்லது அதுவே வழியா இருக்கும். அப்ப இந்த சூழல் சார்ந்து நீங்க எவ்வளவு உங்களை பொருத்திக்கிட்டு வாழ்றீங்களோ
அந்த வாழ்க்கை தான் இயல்பான வாழ்க்கை. சூழல் சார்ந்த வாழ்க்கை முறை தான் உங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம பேசுற எல்லா உரையாடலுக்குள்ளேயும் இருக்கிற உண்மை. எல்லா உரையாடலுக்குள்ளேயும் நம்ம பேசுற கருத்து அதுதான். ஏன்னா சிதைவா இருக்கிற அல்லது சிதைவாயிட்டு இருக்கிற ஒரு பெரிய பொருளாதார சிக்கல், பண்பாட்டு சிக்கல், இதெல்லாம் சிதைவாயிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலா உருவாயிட்டு இருக்கு. நம்மளை சுற்றி இருக்கிற பல்வேறு விதமான காரண காரியங்களை நம்ம பார்க்கிற போது நம்மளை சுற்றி அவ்வளவு சிதைவான சூழல்ல நம்ம இருக்கிறோம். இன்னும் இது மீள முடியாத அளவுக்கு இருக்கு. குறிப்பா பருவநிலை மாற்றம், உணவுப் பொருள் தட்டுப்பாடு, அல்லது ஒரு இடத்துல உணவுப் பொருள் கூடுதலா சேர்ந்து இருக்கிறது. பருவநிலை மாற்றம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோடை காலத்துல கொடுமையா மழை பெய்யுது, காற்று காலங்கள்ல கடுமையா வெயில் அடிக்குது. எந்த நேரத்துல என்ன மாதிரியான பயிர்களை பயிரிடலாம் அப்படின்னு இலக்கியங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படியான மாந்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற வாழ்க்கை முறை இந்த தமிழ் சூழல்ல இருந்தா கூட அந்த வாழ்க்கை முறையை இன்னைக்கு நம்ம பின்பற்ற முடியல. எல்லாமே எல்லா உணவு உற்பத்தி முறையும் ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட உணவு உற்பத்தி முறையா ஆயிருச்சு. அதுவே தவறானது. முதல்ல பசும் பால் தருது, அதை குழந்தைங்க குடிக்கிறாங்க, நாமெல்லாம் குடிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு பால் உற்பத்தி அப்படின்னு ஒரு தனி துறையா அதை விரிவுபடுத்துற அளவுக்கு பால் எப்படி உற்பத்தி பண்ண முடியும்? உற்பத்தி பண்றதுன்னு வந்துருச்சுன்னா நீங்க பசுமாடு மேல தீவிரமான உற்பத்திக்குரிய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். நெல் உற்பத்தி, உணவு உற்பத்தி, இப்படி உற்பத்தி துறைகளா இருக்கிற சூழல்ல நம்ம விவசாயம், சுற்றுச்சூழல், எல்லா வகையான விவசாயமும், எல்லா வகையான சுற்றுச்சூழலும், எல்லா நிலம் சார்ந்த சிக்கல்களும் இருக்கு. அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? இதுக்குள்ள நம்மளுடைய பங்கு என்ன? இதுல இருந்து எப்படி விடுபட போறோம்? இது உருவாக்குற சிந்தனை முறை, இது உருவாக்குற கல்வி முறை, இந்த கல்வி முறை, இதுக்குள்ள இருக்கிற கல்வி முறை, இது உருவாக்குற கல்வி முறைலாம் என்ன சொல்லிக் கொடுக்குது? அதுல படிக்கிற பிள்ளைங்க என்ன ஆகுறாங்க? இப்படி வேற வேற தலைப்புகள் உங்க சிரமங்களின் வழியா எனக்கு கிடைக்குது. அப்படிதான் நான் பேசுறேன். அப்ப அடிப்படையில நம்ம பேசுறது இந்த வாழ்க்கை முறையினுடைய இயல்பை, மனிதனுடைய இயல்பை சிதைப்பதற்குரிய காரணிகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், உங்களுக்கு நினைவுபடுத்தணும். நீங்க செய்யற வேலைகள் பலவும், சரின்னு செய்யற வேலைகள் பலவும் நீங்க வாழ்ற வாழ்வுக்கு எதிரானதா இருக்கு. நல்ல உணவு தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பல விதமான கருத்துக்களை படிச்சு மருத்துவ ஆலோசனைகள்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல உணவை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நல்ல உணவு சந்தையிலே இல்லை. சந்தைக்கு வர்ற எல்லா உணவும் ஏதாவது ஒரு வகையில உடலினுடைய ஆரோக்கியத்திற்கு, மனதினுடைய நலத்திற்கு ஊறு விளைவிக்கிற மாதிரி, கேடு விளைவிக்கிற மாதிரியான உணவுகளா வந்து சேருது. அப்ப இது குறித்து ஒரு விழிப்புணர்வோ நினைவூட்டலோ வேண்டியிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பணிச்சுமை அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து எல்லா வகையிலையும் நம்மளை அழுத்துது. வீடுகளில் இருக்கிற போது கூட அமைதியா இருக்க முடியல. அப்ப இந்த அமைதி குலைவை எல்லாத்தையும் நம்ம வேறு வேறு நுகர்வின் வழியா தீர்த்து கொள்றோம். அவ்வளவு பொருட்கள் இருக்கு, அவ்வளவு பொருட்களும் பயன்படுத்துறதில்ல. நான் பல நேரங்கள்ல சொல்லுவேன், வீட்டு உபயோக பொருட்கள் கண்காட்சின்னு போட்டுட்டு அதெல்லாம் அந்த பொருட்கள் தான் மனிதனை உபயோகப்படுத்துது. அது அந்த கண்காட்சியில வச்சிருக்கிற வீட்டு உபயோக பொருட்கள்ங்கிறது அந்த கண்காட்சியே மனிதனை உபயோகப்படுத்துற கண்காட்சியா இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறது. அப்படி ஆயிடுச்சு. எந்த பொருள் வேணும், எந்த பொருள் வேண்டாம், எதுக்கு வேணும்னு நமக்கு தெரியல.
குளிர்ச்சியான பருவநிலைகள்ல நீங்க வாழ்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பளி தேவைப்படும், பயன்படும். நீங்க வெப்பமான காலநிலையில வாழ்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கதர் துணி பயன்படும், தேவைப்படும். இப்படிதான் உங்களுடைய பயன்பாடு, ஒரு துணி பயன்பாடு இப்படி அமையும். நீங்க போர்த்தி படுக்கிறதுக்கு மட்டும் சொல்றேன். ஆனா இன்னைக்கு வெப்பமான காலநிலையிலையும் சீரழிவு இருக்கு, குளிர்ச்சியான காலநிலையிலையும் சீரழிவு இருக்கு. இது இல்லாம நீங்க ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ள ஏசி மாட்டியிருக்கீங்க. வெயில் காலத்துல ஏசி போட்டு கம்பளி வச்சு போர்த்திக்கிட்டு இது என்ன ஒரு வாழ்க்கை முறை? இப்படி உணவுல வந்துருச்சு, இப்படி ஆடைகள்ல வந்துருச்சு. ஆம், தேவையான ஆடைய போடுறோமா, பயன்படுத்திக்கிறோமான்லாம் இல்ல. கடைகள்ல ஒரு குறிப்பிட்ட மாத காலத்துல எல்லாத்துக்கும் தள்ளுபடி. தள்ளுபடி போட்டு தள்ளுபடி காலங்கள்ல போய் வாங்குறது அப்படின்னு ஒரு திட்டம். அதுக்கான சேமிப்பு. இப்படி இப்படி ஒரு குழப்பமான மனித சமூகமா பல நேரங்கள்ல நான் பார்க்கிறேன். சிலர் வந்து இது மாதிரியான சூழலுக்குள்ள ஒட்டுமொத்தமா ஆளாகலைன்னா கூட, உங்கள்ல ஒருத்தருக்கு ஜவுளி கடை தள்ளுபடி சாதகமா தெரியும். இன்னொருத்தருக்கு நகைக்கடையில உள்ள தள்ளுபடி பொருத்தமானதா தெரியும். இன்னொருத்தருக்கு உணவு திருவிழா பொருத்தமானதா தெரியும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதி பொருத்தமானதா தெரியும். ஒட்டு மொத்தமாவே இது மாற்றத்துக்கு உள்ளாக வேண்டியது. கருத்துக்களை பயன்படுத்தி, புத்தகங்களை வாசிச்சு, அதன் வழியா நம்ம அறிவை பெற்று, நம்ம நல்ல நிலைக்கு வந்துருவோங்கிற உங்க நம்பிக்கையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உங்க நம்பிக்கையெல்லாம் இன்னும் வேலை செய்யல. தொடர்ந்து நீங்க ஒரு போக்குல இருக்கீங்க. அந்த போக்கு உங்களை அழைச்சிட்டு போகுது. இந்த சிக்கலான நிலைய என் முன்னால கொட்டுற போது, அதுல நான் பேச வேண்டியிருக்கு. நான் பேசுறேன். அதுதான் என்னுடைய கருத்து பகிர்வா இருக்கு. இதுல வந்து மெய்யியலும் கிடையாது, கல்வியும் கிடையாது, ஒரு கழுதையும் கிடையாது. எல்லாமே இவ்வளவுதான். மொத்தமே என்னுடைய சாராம்சமே இயல்புக்கு திரும்புங்க. நல்ல வாழ்க்கைய நீங்க வாழணும். நல்ல வாழ்க்கைய வாழ்றது தான் நல்ல வாழ்வியல். இது மனிதர்களுக்கு தான் சாத்தியம். மனிதர்கள் மட்டும்தான் இத உள்வாங்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டு தன்னை இதுக்கு உட்படுத்த முடியும். அப்படி எல்லா பகுதிகளிலையும் இருக்கிற இயல்பை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு பொறுப்பை உங்களுக்கு நினைவுபடுத்துறது தான் ஒட்டுமொத்த ஒரு பகுதி கருத்து. அப்ப இயல்பு அப்படின்ன உடனே அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொல்றோம். அல்லது சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்றோம். கோபம் வெளிப்படுத்தாதீங்கன்னு சொல்றோம். நல்லா ஆழ்ந்து தூங்குங்க. உங்களுக்கு ஏதாவது வழிபாட்டு முறைகள்ல பின்பற்றணும்னு நினைச்சீங்கன்னா அதை பின்பற்றுங்க. இதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப புனிதமானதுன்னு நினைச்சுக்கிறீங்க. பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா, பொய் சொல்லக்கூடாதுங்கிறது அவர் எங்க எங்க அலுவலகத்திலேயே அவர் ஒருத்தர் தான் அங்க பொய் சொல்ல மாட்டார். அவர் பெரிய மகான் அப்படிங்கிறது. அல்லது எங்க வீட்டிலேயே அவர் கோவமே படமாட்டாரு. அவர் மாதிரி வராது அப்படிங்கிறது. இவர் எல்லார்ட்டையும் அன்பா இருப்பாரு. இவர் மாதிரி வராது அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து சிறப்பு இயல்பு கிடையாது. இதெல்லாம் வந்து சாதாரண மனித இயல்பு. அப்போ சிறப்பு இயல்பா இன்னைக்கு உங்கள்ல பலருமே இவ்வளவு விஷயங்களை பார்க்கறத நான் பார்த்திருக்கேன். பொய் சொல்லக்கூடாதுங்கிறது அது கடுமையான தவம் பண்ணி பொய் சொல்லாம வாழ்ற வாழ்க்கையை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு அதுக்கு ஏதாவது மேலே போன உடனே நமக்கு ஏதாவது ஸ்பெஷல் பாஸ் உண்டா, நான் பொய்யே சொன்னதில்ல, உடனே சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்லாம் பல வகையான நம்ம பேரங்களை தான் பேசுறோம். சமூகமே அப்படிதான் பேசுது. அன்பா இருக்கிறவரு பொய் சொல்லாதவரு, உண்மையா மட்டும் இருக்குன்னு நினைக்கிறவரு, பிற உயிர்களோட இணக்கமா இருக்கிறவரு, எல்லா உயிர்களையும் அரவணைச்சு இருக்கணும்னு நினைக்கிறவரு, இதெல்லாம் எந்த வகையான நிலை அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய தெய்வ நிலை, புனித நிலை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நம்மளே நினைச்சுக்கிறோம். நீங்க புனித நிலைக்கு உயரணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் கடைபிடிங்கன்று பல சாமியார்கள்ட்ட போய் ஏமாறுறீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த இயல்பெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதை கடைபிடிச்சீங்கன்னா எந்த சாமியாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஆன்மீகத்தின் பேரால ஏமாற்ற முடியாது, வேற எந்த புனிதத்தின் பேராலையும் ஏமாற்ற முடியாது. அதுக்கப்புறம் தான் நீங்க கும்பிடுற கடவுள்
வழிபாடு மற்றதெல்லாம் அப்புறம் தான். ரொம்ப உலகத்திலேயே மிகச்சிறந்த அறம் என்ன, அல்லது தலையாய சிறந்த அறம், தலையாய எல்லா அறங்களையும் விட உயர்ந்த அறம் என்ன அப்படின்னு கேட்கிற போது திருவள்ளுவர் இடத்த சொல்றாரு. அவர் புஸ்தகத்தை உட்பட சொல்றாரு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அறங்களை விட முக்கியமானது, முதன்மையானது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிறது தான் இயல்பு. நீ இயல்பை நோக்கி பேசுறாரு வள்ளுவர். நீங்க அவரே அவர் புத்தகத்துல கல்வி பற்றி பேசுறாரு, செல்வம் பற்றி பேசுறாரு, அரசை பற்றி பேசுறாரு, வேற வேற வாழ்க்கை முறை பற்றி பேசுறாரு, காமம் பற்றி பேசுறாரு, கணவன் மனைவி காதலர்கள் உறவு பற்றி பேசுறாரு, நட்பு பற்றி பேசுறாரு, பல கதைகள் பேசுறாரு. ஆனாலும் எல்லாமே அறத்தின் பேரால பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரே ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த அறமெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், இந்த அறங்களை விட எல்லாம் உயர்ந்த அறம்னு ஒன்று இருக்கு அப்படின்னா உன்கிட்ட இருக்கிறத கொடுத்து எல்லா உயிர்களையும் அரவணைப்பா நீ நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறது தான், செயல்படுத்துறது தான் உலகத்திலே மிக தலையாய அறம் அப்படிங்கிறது. யாருக்குன்னா நம் மனிதனுக்கு தான். அது யாரோ இயேசு கிறிஸ்துவோ, புத்த பெருமகனாரோ, அல்லது முகமது நபியோ, திருவள்ளுவரோ கூட செய்யறதுக்கு இல்லை. நீ என்னவா இருக்கிற, எந்த ஊர்ல இருக்கிற, எந்த வாழ்க்கை முறை வாழ்ற, இதெல்லாம் இயல்பா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த பார்வையில இருந்து, அந்த புரிதல இருந்து உங்க வாழ்க்கை முறையை நீங்க நெறிப்படுத்தணும் அப்படிங்கிறதுதான் நம்ம பேச்சினுடைய, நம்ம தொடர்ந்து பேசுறதுனுடைய ஒட்டுமொத்த அடிப்படையான கருத்து. அப்போ இதெல்லாம் எங்க இருந்து பேசுறது, இதுக்கெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னா நீங்க எங்கேயோ போக வேண்டியதில்லை. நான் மீண்டும் மீண்டும் பல நேரங்களில் சொல்லுவேன், நீங்க இயல்புக்கு திரும்பணும் அப்படின்னா, அல்லது உங்க இயல்பை நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இயல்புக்கு திரும்பணும்னு நினைச்சீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரே வாய்ப்பு உங்க உடல். உங்க உடலை பின்பற்றுறீங்க. உங்க உடலை பின்பற்றி நடக்கிற போது அது கிட்டத்தட்ட எந்த இறைவனையும் பின்பற்றி நடக்கிறதை விட சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். எல்லா வகையான மறை கருத்துக்களை விடவும் உங்க உடலினுடைய இயல்பு அதுவே சிறந்த இயல்பு. அதுவே உங்களுடைய அறிவு தலையீடு இல்லைன்னா உங்க உடல் மிக சிறந்த ஆசானா உங்களுக்கு இருக்கும், உங்க உடல் சொல்றதை மட்டும் கேட்கிற போது. அப்போ உங்க உடலை பின்பற்றி இருக்கிற அடிப்படையான வேலைகள், அது செரிமானமா இருக்கலாம், உணவு எடுத்துக்கிறதா இருக்கலாம், தூங்குறதா இருக்கலாம், அல்லது வேறு உந்துதலா இருக்கலாம். ஒரு வேலையை செய்யலாம், செய்ய வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஒரு காயம் ஏற்பட்டா தன்னைத்தானே அதை சீர் செஞ்சுக்கிற செயல்பாடுகள், இது எல்லாத்துலேயுமே உங்க உடல் ஒரு அற்புதமான வழிகாட்டி. அப்போ உங்க உடலை பின்பற்றுறது போதுமானது. இயல்புக்கு திரும்புறதுக்கு ரொம்ப எளிமையான வழி. பசி எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா, பசி எடுத்து முதல்ல ரொம்ப முன்னால நான் பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்ற போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பசி எடுத்து சாப்பிட முடியல, பசிக்கிறது தெரியல, எது பசி கண்டுபிடிக்க முடியல, இப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை மாதிரி இருக்கிறவங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால பசி எடுத்து தான் சாப்பிடுறேன்றாங்க. இப்ப பசி எதுன்னா எனக்கு பிரச்சனை ஆகுது, அவங்க எதை பசின்னு சொல்றாங்க அப்படின்னு. அடிப்படையில இயல்பான பசி தெரியல, நமக்கு இயல்பா எது பசின்னு நமக்கு தெரியல. சாப்பாடுல தான் காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்குறது வரைக்கும், அல்லது தூங்குறதே கூட வயிற்றுக்குள்ள வாய்க்குள்ள உணவோட தான் தூங்குறோம். இது இல்லாம நம்ம சிந்திக்கிற முறைகள் வேற, நமக்கு கண்கள் வழியா, காதுகள் வழியா நம்மளை தொடர்ந்து இயக்குகிற இதெல்லாம் கூட உணவா செயல்படுது. அது வேற ஒரு பகுதியில் பேசிக்கலாம். அப்ப இந்த அடிப்படையில கூட நம்ம உடல் இயல்பை பின்பற்றுகிற வாய்ப்புகளை இன்னைக்கு ரொம்ப கணிசமா குறைச்சிட்டோம். அப்படியான வாய்ப்புகளே இல்லை. குறைஞ்சபட்சம் அதை பின்பற்றுங்க
அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உடல் சம்பந்தமா பேசுறோம். இயல்பு சம்பந்தமா பேசுற போதும் இயல்புனா என்னங்கிறத நான் பல முறைகள்ல சொல்லி பார்க்குறேன். அது ஒன்றும் நடக்க நடக்க மாட்டேங்குது. இயல்பு பற்றி நிறைய நிறைய சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அது ஒரு வரி தான். இயல்பா இருப்பது என்பது இயல்பா இருப்பது, அவ்வளவுதான். இயற்கையாக இருப்பது, என்ன வருமோ அதை செய்யறது, இன்னொருத்தரை பின்பற்றி அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு மல்லு கட்டாம இருக்கிறது, என்னால என்ன முடியும் என்னால என்ன முடியாது அப்படின்னு தொடர்ந்து கவனிச்சுக்கிறது, இதெல்லாம் இயல்புக்குள்ள இருக்க ரொம்ப சாதாரணமான யுக்திலாம் கிடையாது. இது சாதாரணமானது, ரொம்ப எளிமையானது. அப்ப இதை பின்பற்றி நீங்க வாழ்ந்தாலே இயல்பா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாங்கிறது தான். அப்ப இதையும் பின்பற்ற முடியல அப்படின்னா உங்க உடம்பை பின்பற்றுங்க. உடம்பு கேட்கும்போது சாப்பிடுங்க, உடம்பு கேட்கும்போது தூங்குங்க அப்படின்லாம் பேசணும்னா அதுல ஒரு விசித்திரமான கேள்விகள்லாம் வரும். நைட்டு 3 மணிக்கு எனக்கு பசிச்சா என்ன செய்யறது, ராத்திரி 2 மணி வரைக்கும் தூக்கம் வரலன்னா என்ன செய்யறது, எனக்கு தூக்கம் படுத்தாலும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நான் நிஜமாவே கேட்டிருக்கேன். இது எதுவுமே கற்பனையா பேசல நான். நீ பசிக்கும் போது சாப்பிடுங்க அப்படின்னா 3 மணிக்கு பசிச்சாலும் சாப்பிடலாமான்னு கேட்ட ஆளுங்க இருக்காங்க. உங்கள்ல பலரே இருக்காங்க. 3 மணிக்கு தூக்கம் வரும், தூங்கணுங்கிறத நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவருக்கு என்னமோ பசிக்குது போல. 3 மணிக்கு சாப்பிடுறாரு. 3 மணிக்கு பசிச்சா என்ன செய்யறது, 2 மணிக்கு பசிச்சா என்ன செய்யறது, அப்படி அப்புறம் எனக்கு 1 மணி வரைக்கும் தூக்கமே வராது, வர்றதே இல்லை. இந்த இயற்கையினுடைய எல்லா விதிகளையும் உரிச்சு போட்டு கேட்பாங்க. நமக்கு அப்படியே புதுசா இருக்கும். எனக்கு புதுசா இருந்திருக்கு. எனக்கு 3 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் தூக்கமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர். அப்புறம் அவர்கிட்ட ரொம்ப நேரம் நம்ம பேசி கேட்டதுக்கு பிறகு அவருக்கு இரவில் விழிக்கிறதுனுடைய கேடுகள், இரவில் தூங்குறதுனுடைய பலன்கள், இப்படி பல விளக்கங்கள் சொன்னதுக்கு பிறகு அவர் முடிவா அப்போ போன் பயன்படுத்த வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்தார். அவர் இரவெல்லாம் என்ன செய்யறோம், ஏன் செய்யறோம், இப்படி எந்த கவனமும் இல்லை. இதெல்லாம் நெறிப்படுத்துறதுக்கு பேரு தான் வாழ்வியல் சார்ந்த கருத்து. அதுதான் உங்களை இயல்புக்கு நோக்கி கூட்டிட்டு வர்ற கருத்து. அப்ப இயல்புக்கு நோக்கி திரும்புங்க அப்படின்னா ஒரு 10 சூத்திரங்களை வச்சுக்கிட்டு இந்த சூத்திரங்கள்லாம் நீங்க பின்பற்றிட்டீங்கன்னா இயல்புக்கு வந்துடலாம் அப்படின்லாம் யாரும் சொன்னாலும் கேட்காதீங்க. அப்படிலாம் வர முடியாது. நீங்க இயல்பு, ஏன்னா அது பாக்குறேன் நான் இன்னைக்கு வந்து இயல்பா இருங்கள் அப்படின்னு சொல்லியே புத்தகம் போட்டு விற்கிறாங்க. உங்களுடைய இயல்பை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களுடைய இருப்பிலேயே இருங்கள். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இதுல வந்து கோடிக்கணக்கான வணிகம் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அங்க போயிட்டு வந்தவங்களும் அந்த வணிகத்தினுடைய ஆபத்தை சொல்றாங்க. ஆனா நீங்க புத்தகம் படிச்சோ, ஒருத்தருடைய ஒரு பெரிய மேதாவியினுடைய சொற்பொழிவை கேட்டோ, அல்லது ஒரு பெரிய ஒரு வழிகாட்டினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றியோ இயல்புக்கு வர முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து முழு பொய். அப்படிலாம் வர முடியாது. உங்களுடைய சொந்த புரிதல்ல இருந்து நீங்க ஏதாவது நகருவீங்கன்னு சொன்னா அந்த நகர்வு உங்களுக்கு இயல்பை நோக்கி கூட்டிட்டு போகும். ஏற்கனவே இயல்புனா என்னன்னு நான் தனித்தனியா உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். நீங்க உங்களை பார்க்குற போது புதுசா பேசுற மாதிரி என்னை பார்க்குறீங்க. இயல்பு என்பது என்னங்கிறத நம்ம வேற வேற விவரங்கள்ல பேசியிருக்கோம். அப்போ மனிதனாக இருக்கிறவங்களுக்கு அகந்தை இல்லாம, இருமாப்பு இல்லாம, பிறரோடு அன்பு பாராட்டி மகிழ்ச்சியா இருக்கிறது, இன்பமா இருக்கிறது தான் மனிதனுக்குரிய இயல்பு. இந்த இயல்புக்கு உட்பட்டு நீங்க ஒரு வாழ்க்கை முறையை வடிவமைச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு சிறந்த வாழ்க்கை முறை. அப்படி வாழ்க்கை முறையை வடிவமைச்சுக்கிறதுக்கு சில கதைகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த கதைகளுக்கு பேர் தான் வாழ்வியல். இவ்வளவுதான் ஒரு வரி. வாழ்வியல் கருத்தினுடைய ஒரு வரி இதுதான். இதைதான் வேற வேற தலைப்புகள்ல, வேற வேற பொருள்கள்ல, வேற வேற களங்களை முன் வச்சு நம்ம தொடர்ந்து பேசிட்டே வரோம். மெய்யியல் பேசல, கல்வி பேசல, குழந்தைகள் பேசல, மருத்துவம் பேசல, இப்படி எந்த தலைப்புக்குள்ளேயுமே நம்ம தனியா கவனம் செலுத்திலாம் பேசல. நம்ம பேசுற ஒட்டுமொத்த பேச்சினுடைய சாரம் என்பது அடிப்படையா எல்லோரும்
பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்கிற கருத்துக்கு தகுந்தது மாதிரி எளிமையாகவும் அன்பாகவும் நம்முடைய வாழ்க்கை முறையை நெறிப்படுத்திக்கிறணும். அது ஒரு நாள்ல சாத்தியம் இல்லை, எனக்கு தெரியும். அது உடனடியாக சாத்தியம் இல்லை. அப்படி சாத்தியப்படுத்தணுங்கிற விருப்பம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க உங்களுடைய தொடர்ந்த சிந்தனையில, தொடர்ந்த புரிதல்ல அது சாத்தியமாகும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு 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 விருப்பத்தோட ஒரு செயல்பாட்டு முறைக்கு நீங்க வர்றபோது இயல்பான வாழ்க்கை முறை என்பது உங்களுக்கு ரொம்ப எளிமையா வகைப்படும், எளிமையா உங்களுக்கு வாய்க்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு சில புத்தகங்கள் படிக்கிறேன். என்னுடைய சொந்த சிந்தனை முறையில வர்றது சரியா அப்படிங்கிறத எனக்கு முன்னாடி இருக்கிற பெரியவர்களுடைய, மகா ஞானிகள், மெய்யறிவாளர்களுடைய சிந்தனையின் வழியா நான் அதை உறுதிப்படுத்திக்கிறேன். மற்றபடி எனக்கு வேறுபாடு உள்ள கருத்துக்கள் இல்லை. பெரும்பாலான கருத்துக்கள் இப்ப எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறத 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே பகுத்துண்டு பல்லுயிர் ஓமணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்ற சூழல் தான் நம்ம வாழ்ற சூழலுக்கு தகுந்தது மாதிரி நம்ம பொருந்தி வாழணும் அப்படிங்கிறத தொல்காப்பியர் 5000 வருஷத்துக்கு முன்னால 5000 வருஷமானு நமக்கு வருஷம் தெரியல, நான் 2000 3000 வருஷத்துக்கு முன்னாலேயே, ஏன்னா அவங்க பதிவு பண்ண காலம் அது. நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு சமூகம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை முறை, அது ஒரு சமூகத்துக்கு சொல்லல. மனிதன் என்பவன் நல்லா வாழணும் அப்படின்னா அவனுடைய நிலமும் பொழுதும் நல்லா எப்படி இருக்கோ அதை புரிஞ்சு அவன் வாழ்க்கை முறையை வகுத்துக்கிட்டானா நல்லா இருப்பான் அப்படிங்கிறதான் தொல்காப்பியனுடைய அந்த அந்த ஒரு வரியில இருக்கக்கூடிய உள் கருத்து. இப்படி எனக்கு இப்படிதானே இருக்கணும் அப்படின்னு எனக்கு சிந்தனையில வர்ற, உங்ககிட்ட இருந்து வர்ற சிக்கலான வெளிப்பாடுகள்ல இருந்து, கேள்வியிலிருந்து அந்த விஷயத்தை நான் சிந்திக்கிற போது அதுக்குரிய விடைகளை நான் இந்த எனக்கு முன்னால் பேசி வச்சிருக்கிற, எனக்கு முன்னால பதிவு செஞ்சு வச்சிருக்கிற பல சிந்தனையாளர்கள், பல மெய்யறிவாளர்கள், அவர்களுடைய இலக்கணத்தின் அடிப்படையில அவர்கள் கொடுக்குற தைரியத்துல தான் இந்த வாழ்வியலை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்னோட சொந்த கருத்துலாம் ஒன்றும் இல்லை, அது சொந்த கருத்துன்னு இல்லை, சொந்த கருத்துன்னு கூட சொல்ல முடியாது. அது காலங்காலமா அப்படியே காத்துல இருக்கு. நம்ம விரும்பி கேட்கிற போது அது நமக்கு வெளிப்படுது. அது சும்மா இவ்வளவு கொதிக்கும் போது இவ்வளவு உப்பு போட்டா போதும்னு எப்படி உங்களுக்கு ஒரு உந்துதலா சமையல்ல வருதோ, ஒரு ஓவியருக்கு இந்த இடத்துல இந்த லேசா இந்த கீற்று மாதிரி லேசா ஒரு கீறி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஓவியருக்கு எப்படி வருதோ, அது விருப்பத்தின் பேர்ல இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, இந்த சிக்கலுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம சிந்திக்கிற போது ஒரு பதில் கிடைக்குது. அந்த பதிலை ஏற்கனவே நம்மளை விட வேகமா ஓடினவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க சொன்ன தைரியத்துல நம்ம பதில நம்ம தகுந்த மொழியில நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டேன். அப்போ இது ஒரு அறிமுகம் தான். நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா, தயவுசெய்து ஆன்மீகம்னோ மெய்யியல் தத்துவம் அப்படின்லாம் ஒன்றும் நினைச்சிடாதீங்க. தத்துவம், மெய்யியல், முன்னோர் மெய்யறிவாளர்களுடைய அற்புதமான மெய்யறிவு கருத்துக்கள் தான் நாம் பேசுறதுக்கு தைரியம் கொடுக்குது. ஆனா நான் பேசுறது வெறுமனே இயல்பு தான். இயல்புக்கு திரும்புங்க, இன்பமா இருங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சிக்கல்களுக்கும் காரணம் நீங்க இயல்புல இல்லாம இருக்கிறது தான். நீங்க இயல்புல இருக்கிற போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சிக்கல்களையும் நீங்க ரொம்ப எளிமையா அவிழ்த்து விட முடியும் அப்படிங்கிறதான் நம்ம பகிர்ந்துக்கணும்னு நினைச்ச கருத்து. அந்த வகையில இயல்புக்கு திரும்புங்க, மெய்யறிவு, ஆன்மீகம் அப்படின்லாம் சொல்லி நேரத்தை விரயம் பண்ணாதீங்க. தொடர்ந்து உங்களுடைய உடல் வழிகாட்டுகிற இயல்பா இருக்கலாம், உங்க சிந்தனை வழிகாட்டுகிற இயல்பா இருக்கலாம், எந்த வகையிலேனும் நீங்க இயல்புல இருக்கிறது மட்டும்தான் உங்களினுடைய வாழ்வை இனிமையானதாக மாற்றும். தொடர்ந்து பேசுங்க.